தென்னகத்து தீப்பொறி எங்கள் அண்ணன் திருமாவர்கள். உன் பேர் என்ன? என் பேரை கேள்விப்பட்டிருக்கியா? என் பேரை ஏன் வாயால சொல்றியா? பேரை கேட்டா சொல்றா சுண்ணாம்பு. தீப்பொறி திருமுகம். தீப்பொறியா? தீப்பொறினா எப்படி? அப்படியே கொழுந்து விட்டு எரிவியா? எரிமலையா செதறுவண்டா, அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்னி குழம்புடா. சரி, அக்னி குழம்புங்கிறியே, அது ஒரு கரண்டிய மோந்து இந்த வக்கப்போர்ல ஊத்து, வக்கப்போர் எரியுதான்னு பாப்போம். அடங்க மறு. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு. அத்து மீறு. திமிரு எழு, திருப்பி அடி. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. இவர்கள் எல்லாம் சாமானிய அரசியல் கட்சிகளை போல குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுபவர்கள் இல்லை. மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடி அணைக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க. இந்திய அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு பிரதமர் யார், முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார். யாரு? யாருக்கிட்ட விடுற? சஞ்சய் ராமசாமியா? உழைப்புனா என்ன தெரியுங்களா? உழைப்புனா என்ன தெரியுமா? அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? தன்னுடைய உடலை வருத்தி, தன்னுடைய அத்தனையும் இழந்து, தன்னுடைய இனத்திற்காக, தன்னுடைய மக்களுக்காக. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணுமில்ல. அதன் விடுதலைக்காக களத்திலே நிற்பவர்கள் தான் தலைவர்கள் என்றால் எங்கள் ஒற்றை தலைவன் எங்கள் அண்ணன் திருமாவர்கள். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன்? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். ஒருத்தர்லாம் அவரா பேசி அவரா சிரிப்பாரு. திடீர்னு மேடைக்கு ஏறினா செருப்பை தூக்கி காட்டுவாரு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு, அப்புறம் ஆமகரி பேசுவாரு, அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு. தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போது தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்கள் அண்ணன் திருமா இருக்கு. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. பையன் சார் இந்த பால்சாமி. திருமாவளவன் அவர்கள் வந்து பறையர்னு பேர் சொல்லிக்கிட்டு சில இயக்கம் வச்சுக்கிட்டு வருவாங்க, அவங்கெல்லாம் வந்து நம்ம மதிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப தரைக்குறைவா வந்து பேசியிருந்தார். ஆரம்பிக்கலாங்களா? மதிக்கூடாதா? இல்ல, சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்தியிருந்தாரு. நான் அதை வந்து இந்த வீடியோல வந்து பயன்படுத்த விரும்பல. பேசுங்க அந்த வார்த்தையை. சரி, அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பறையர்னு இயக்கம் வச்சுட்டு வருவாங்க, அவங்களாம் நம்ம செருப்பாலே அடிக்கணும் இப்படின்ற வார்த்தையை வந்து ரொம்ப கடுமையாக பயன்படுத்தி, செருப்பால் அடிக்கணும் அந்த நாய்களை அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா பேசியிருந்தாரு. நேத்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்லா பறையர் இயக்கத்தையும் நான் அப்படி சொல்லல, சாதியத்தை தூக்கி பிடிக்கிற எல்லாருமே வந்து சனாதனவாதிகள் இல்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தாரு. ஒரு சிலரை நான் மென்ஷன் பண்ணி தான் அதை பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல? சனாதனத்துக்குள்ள அப்ப சாதி வரலையா? இவ்வளவு நாள் இப்படி தானே சொல்லியிருந்தாரு, சாதியவாதிகள் சனாதனவாதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ சனாதனவாதிகள் வேறு சாதியவாதிகள் வேறா? கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. அவர் என்ன சொல்றாருன்னா, RSS பேச்சு கேட்கறவங்க தான் வந்து திருமாவளவன் மீது அவதூறு. சரி, அப்ப சொல்ல வேண்டியதானே இந்த மூர்த்தின்னு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? என்ன அப்படின்னா பயமா? இல்லை, என் வார்த்தை, என் பேரு, என் சாதி நான் அவ்வளோ தீண்டத்தகாத சாதியா உன் பார்வையில? நீ பெரிய மேல் சாதியா? இல்லை, என்ன நீ இந்த பறைய மூர்த்தி வந்தான்னா அந்த நாயை சிறப்பாக அடிக்கணும்னு சொன்னால் நான் PCR உன் பேரில் கொடுத்துருவேண்ணா? நீங்கள் போய் ரத்னா ஐயா மேலே கொடுத்தீங்களா அந்த மாதிரி? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என்ன 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 சொல்ல வராரு? பதறான் அந்த ஆளு. என்னடா புசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? காலிலேருந்து கண்ட நாயெல்லாம் ஃபோன் பண்ணி அப்படி பேசலாமா இப்படி பேசலாமா, அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. என்கிட்ட கேட்குறவன் அவர்கிட்ட கேளுங்க. நியாயத்திந்தர இப்படி இருந்தீங்களே, நீங்கள் கொஞ்சம் நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்திருக்கலாமே. வாயை கொடுத்து மாட்டேனே, என்ன செய்யறது? அப்புறம் இப்போ நாய்ங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, இல்லைன்னா நாய்ங்க கூட கேஸ் போட்டுறோம். என்னை எப்படியா சொன்ன, நான்லாம் உன்னை விட நன்றி உள்ளவையா? ஆஹா,
இப்போ மிருகங்கள் நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் இங்கே கேஸ் போடும். அந்த வாய்ப்பு இல்லாதால நான் எல்லாம் கம்முன்னு இருக்குது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பிஜேபியின் முன்னாள் தமிழ்நாட்டின் மாநில தலைவர் வீட்டுக்கு வெள்ளை அடித்து கொடுத்த நீ சனாதனிகளின் கைக்கூலியா நானா? மாட்டுநாடா மானஸ்தன். நான் இந்து, எங்க அம்மா இந்து, என் கட்சியில 90% இந்து அப்படின்னு சொன்னவன் சனாதனவாதியா நானா? சாம்பார் அப்ப எனக்கு நேரடியா ஒரு 2 பேரும் உட்காந்து பேசிக்கலாமா? யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? நீ சனாதனத்தோடு கூட இருக்கியா? நான் இருக்கிறேன். நான் நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தலித்துன்னு சொல்லி சனாதனவாதியா இருக்கிற, நான் ரெட்டமலை சீனிவாசன் பேரை சொல்லி சைவனா இருக்கிற இன்னை வரையும். ஏய் அப்படி உனக்கு நல்லதுதானே பண்ண, ஓப்பனிங்க உள்ள தள்ளி விடுற. அப்படிதான் அதான் சொல்றாரு. ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசர் பண்டிதர் பேரெல்லாம் வச்சு பிழைப்பு நடத்துறீங்க அப்படின்றாரு. இவர் யாரை வச்சு பிழைப்பு நடத்துறான்? இவர் பெரியாரு, அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி அதை வச்சு பிழைப்பு நடத்துறாரா? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். பறையர்னு இயக்கம் பேர்ல நடத்துறவங்க வந்தா செருப்பால் அடிக்கணுன்ற. தலித்துன்னு எவனாவது இயக்கம் நடத்துறவன் வந்தான்னா இந்த ஊருக்குள்ள விடாதீங்க, செருப்பால் அடிங்க அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்களா? சொன்னா நீ என்ன குதி குதிப்ப? அப்ப உனக்கு ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. பையால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை காணிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி, நான் என்ன இட்லி ஆரமா பொச. நாங்க மட்டும் இல்லைன்னா கரண்ட் இல்லாத பல்பு. இந்த பறையர் என்ற சமூகம் மட்டும் இல்லைன்னா திருமாவளவன் ஒரு வெத்து வேட்டு. திமுகவில் எங்கன்னா கொடி பிடிச்சிக்கின்னு போஸ்டர் ஒட்டிக்கின்னு தலைவர் வாழ்க, மாவட்ட செயலாளர் வாழ்க அப்படின்னு கத்திக்கின்னு இருப்பார். கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் அதே அப்ப இப்பயும் அதை தான் சொல்றாருன்னு வச்சுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு மீசை, முதல்ல அதை எடுங்க. அதால இவருக்கு எப்பெல்லாம் இவங்க வராங்களோ இவருக்கு இவர் அவுத்து விட்ட நாய் மாதிரி ஆயிடுவாரு. போறவனா வரவனா பங்களா விட்டு நாய் அவுத்து விட்டா எப்படி கடிக்கும்? இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. சார் அவர் ஒரு தடவை நாயின்னு சொன்னதுக்கு நீ ஒவ்வொரு தடவையும் நாயின்னு சொல்றீங்க. சொல்லுவேன் என்ன அப்ப அதுக்குன்ட்டு ஒரு மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குது இல்ல? என்ன மயிர் நாகரிகம்? அவன் எதுல சொல்லணும் அதை தான் நானும் சொல்றேன். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. மேடையிலே இன்னொன்னும் திருமாவளவன் பதிவு பண்றாரு. பல ஆயிரம் பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணி தெரியாது, ஆனா நொண்டியா முடமா அப்படின்னு கேட்டார். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. இல்ல இப்போ திருமாவளவன் கல்யாணம் பண்றது தான் இந்த நாட்டுக்கு பிரச்சனையா? உன்னை யார் கல்யாணம் பண்ணி வேணான்றா? அப்ப கல்யாணம் பண்ணி இருக்கிற ஸ்டாலின், கல்யாணம் பண்ணி 2-3 கல்யாணம் பண்ண கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி இப்ப கல்யாணம் பண்ண இப்ப பண்ணுமா? நான் கூட எங்க சொந்தக்காரர்ல இருந்து ஒரு பொண்ணை பார்த்து என் தலைவருக்கு ஒரு திருமணத்தை பண்ணிட்டுமா? ஆர்வம் இருக்கு, ஆனா ஆற்றல் இருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல உன் வயசுக்கு ஏத்த பொண்ணு இருக்குதான்னு பார்க்கலாம். எங்களால தானே எந்த சமூகம், அதாவது பறையர் சமூகத்துக்கு விடுதலைக்காக தானே நீ கல்யாணம் பண்ணாம இருந்த. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நாங்களாம் விடுதலை ஆயிட்டோம், எங்கள் விடுதலைக்கு பாதுபட்ட நீ இருட்டறையில் இருக்க. நான் ஏற்பாடு பண்ணி தட்டமா ஒரு பொண்ணை, அவரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணை பண்ணுவோமா? கல்யாணத்தை பண்ணுவோமா சார்? இதோ வந்துட்டேன். இந்த சமூகத்திற்காக, இந்த சமூகத்தின் விடுதலைக்காக என்னுடைய உணர்ச்சிகளை அடக்க நான் ஊசி போட்டுக்கொண்டு இந்த சமூகத்துக்கு வேலை செய்யறேன். எதுக்கே ஊசி போட்டு அதை அடக்கிற? அதுதான் திமிருது, திருப்பி அடிக்கணும்னு தோணுது இல்ல? அது அடங்க மறுக்குது இல்ல? எதுக்கு அதை ஊசி போட்டு அடக்கிற? விடு. இப்போதைக்கு பிஜேபி போன்ற சனாதன சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது. அதற்காக திமுகவோட இந்த கூட்டணி. ஏற்கனவே இந்த கட்சியில மூஞ்சியை பார்த்து சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அது போக அவன் கையை காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். முதல்ல பிஜேபி அழிக்கணும் அப்படின்னா முதல்ல திமுகவை நாம அப்புறப்படுத்தணும். என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா
இன்றைக்கு திமுக தான் பிஜேபியை தமிழகத்தில் வளர்த்து கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு 4 ரைடு விட்டோம், பிஜேபி திமுக ஒன்று அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்க. இந்த மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சுக்கிற அந்த குரூப் தானே நீ கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.